திரு சீமான் படக்குன்னு டிஎம்கே விட்டுட்டு விஜய் மேல போகும்போது விஜய் நம்மளை முந்திட்டாருன்னு சீமானே ஒத்துக்கிட்டாரான்னு யோசிக்கிறது. உங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சீமானுக்கு வந்து விஜய் எதிரியா இருக்கக்கூடாது. முத நாள் வந்து கேள்வி பண்ணாரு மதுரை விக்கிரவாண்டி மாநாட்டில், நாங்கெல்லாம் சத்தமா கத்தி கத்தி வந்து கூப்பரை போட்டு அரசியல் பண்ண மாட்டோம்னாரு. யாரை சொன்னாருங்கிற பார்த்தோம். அப்புறம் தேசியம் தமிழ்நாடு அதெல்லாம் அது சொல்லி அவர் வந்து விமர்சிச்சார். அதோட முடிஞ்சு இவர் வந்து மறுநாள் வந்து அணில் குறுக்கு ஓடிட்டு இருக்கார் முடிஞ்சு வச்சுக்காரு. இன்னைக்கு வந்து போராடம் பூரா நீங்க அவர் விமர்சிக்கிறதுக்கான காரணம் எனக்கு புரியல. உங்களுடைய எதிரி அவர் கிடையாது. சீமான் ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்க மாட்டது? ஏன் பாமக விமர்சிக்க மாட்டது? ஏன் டாக்டர் கிருஷ்ணசாமி விமர்சிக்க மாட்டது? தமிழ்நாட்டில் 100 கட்சி இருக்கு, ஏன் விமர்சிக்க மாட்டது? ஏன் திமுக மட்டும் விமர்சிச்சது? ஏன் காங்கிரஸ் பாஜக மட்டும் விமர்சிச்சது? அகில இந்திய 2 கட்சி, மாநில 2 கட்சி, இவங்க தான் உங்களுக்கு எதிரியும் வச்சிருந்தீங்க. இப்ப திடீர்னு அந்த 4 பேர் விட்டுட்டு நீங்க 5வது ஆளா பேசிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சா நம்மளோட முந்திருவாரோ அப்படின்னு? இல்ல வேற ஏதாவது அஜெண்டாவா? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நான் அதுக்கு வீடியோ போட்டேன். உங்களுடைய கவனம் எங்க இருக்கணும்? ஆட்சியாளர்கிட்ட இருக்கணும். பாஜக விமர்சிச்சீங்க, அகில இந்தியாவில் டிஎம்கே விமர்சிங்க, விஜய் தானே பண்றாரு. அப்ப அதையே நீங்க வாய்ப்பை தவறுறீங்க. அப்ப விஜய் முந்துறாருல. விஜயா சீமானா யார் சண்டை போடுறா? டிஎம்கேவா டிவிகேவான்னு அவர் நிக்கிறார். அவர் அந்த இடத்துல நிக்கல, புரியுங்களா? அவர் ஏடிஎம்கே இடத்துக்கு கூட அவர் வரல. யாரு? திரு விஜய். ஆனா தன்னை எப்படி போர்ட்ரே பண்ணிக்கிறார். அப்ப அண்ணன் சீமான் வந்து அது அவரோட வயசுல அனுபவத்துல எல்லாத்தையும் மூத்தவர். அவர் எப்படி போர்ட்ரே பண்ணிக்கணும்? அவர் ஏன் விஜய் கூட சண்டைக்கு போறாருன்னு எனக்கு புரியல. விஜய் எப்படி எதிரியாரார்?